Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஜாப்பனீஸ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அந்த டிஷ்ஷோட நேம் ஜாப்பனீஸ் fluffy omelette. இதுதான் அந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ அந்த டிஷ்ஷை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறேன். அந்த பேனோட சைஸை பொறுத்து நான் 4 eggs எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த 4 எக்ஸையும் உடச்சி அதில் உள்ள மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக செப்ரேட்டாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 2 பவுல்லையும் உள்ள மஞ்சக்கருக்கும் வெள்ளைக்கருக்கும் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் தனித்தனியாக நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். மஞ்சக்கருவை நார்மலாக ஒரு ஸ்பூனை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் வெள்ளைக்கருவை ஒரு எலக்ட்ரானிக் மிக்சரை வச்சு 5 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணணும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலாக அந்த எக் ஒயிட் வந்து ஃப்ளஃபியாக க்ளவுடியாக இருக்கும். அது ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டர் ஆர் ஆயில் யூஸ் பண்ணி அந்த நான்ஸ்டிக் பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ண உடனேயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சக்கருவை அந்த பேனில் ஊற்றி அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்புறம் ஒரு 3 மினிட்ஸுக்கு அதை ஒரு மூடி வச்சு மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து அதை டச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளைக்கருவை அந்த மஞ்சக்கருக்கு மேலே ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஃபைனலாக ஒரு 7 மினிட்ஸுக்கு அதை ஒரு மூடி வச்சு மூடிட்டு குக் பண்ணணும்.
அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி அது நல்லா குக் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ஃப்ளஃபி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு கேக் மாதிரியே இருக்கும். இதை கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நாம் இது கூட ஹனி ஆட் பண்ணி இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஆம்லேட் பார்க்குறதுக்கு சாஃப்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்குறவங்க உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.